அந்த நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் எனக்கு தெரிஞ்சு மின் வாரியத்துல தலைமையில ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர் இதுலதான். இன்றைக்கு மின்வெட்டு நாடு முழுவதும் இருக்கு, போராட்டம் பண்றாங்கன்றத நம்ம சொல்றோம். ஊடகங்கள் நீங்க போடுறீங்க, அவர் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சாங்க, அதுவும் முழுமையடையல. அதே மாதிரிதான் மின்சார கட்டணம் கடந்த ஆண்டு ஜூன், ஜூலை, மே மாசத்தை ஒப்பிடுகிற போது இப்போ 40% 60% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. ஒரு அம்மா ஆதாரத்தோட காட்டுது, 7,000 ரூபாய் வந்திருக்கிறது, 30,000 ரூபாய் வந்திருக்கிறது ஆதாரத்தோட காட்டுறாங்க. அதுதான் அட்டையிலே குறிச்சிட்டு போயிருக்கிறோம். இப்ப இவர் பொய் சொல்றதுல கிண்ண சாதனை படிக்கிறாரு. மின்சாரத்துறையில என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் வேளாண் மின் இணைப்பு கேட்டு 2,22,000 பேர் விண்ணப்பம் செஞ்சு நிலுவையில் இருக்கு. அதுல தட்கல் முறையில அவங்க டெபாசிட் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 9,000 கோடி டெபாசிட். அது வெள்ளை அறிக்கையிலும் சொல்லல. இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல ஒருத்தருக்கு கூட மின் இணைப்பு கொடுக்கல. ஆனா 22,000 கோடியை கடன் வாங்கியிருக்கிறாங்க. மாற்றம்னு சொன்னது தலைமைச் செயலக மாற்றம் தான் இவங்களுடைய ஒரே சாதனை. அதனால அவர் யதார்த்தத்தையோ உண்மையோ பேசுனா இந்த மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால அவங்க ரியல பேச மாட்டாங்க, ரீல தான் பேசுவாங்க. லைஃப பேச மாட்டாங்க, லைக்க தான் பேசுவாங்க. 2 வீலர்ல அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டர் போறாரு. ஒரு 2 வீலர் முன்னாடி போகுது, ஒரு 2 வீலர் பின்னாடி வருது. அவன் வீடியோ எடுத்துட்டே போறான், இவன் வீடியோ டிராபிக் ஜாம்ல மக்கள் நிக்கிறாங்க. அப்போ இத மக்கள் பார்த்து சிரிக்கிறதா அழுகுறாருன்னு தெரியல. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசரத்துக்கு போகணும்னு சொல்லிதான் அவருக்கு எஸ்கார்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடியும் அதே போல அவருக்கு தேவைன்னா எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலைமைச் செயலகத்துல சென்னையில எஸ்கார்ட் போலீஸ் இல்லைனாலுமே அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ரீல் போடுற மாதிரியே 2 வீலர்ல போறது உலகத்துல ஒரு சாதனையா இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க. இன்னைக்கு காவேரி டெல்டா வறண்டு போயிருக்குது, அங்க போய் பேசுனா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க. அதை இவங்க கேட்க தயாரா இல்லை. இப்ப நமக்கு தமிழர் மானம் காற்றுல பறக்குது, தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்ற ஒரு நிலைமை இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை வர வேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகுனிவு தமிழகத்திற்கு இனிமேல் ஏற்பட போவதில்லை. இப்போ கர்நாடகாவில் மழை இல்லை, தண்ணி இல்லைன்னா கிருஷ்ணசாகர் அணையில என்ன இருக்கு? 4 அணை அங்க இருக்குது. அந்த 4 அணையில என்ன தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீர் ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் காவேரி ஆணையமும் இன்றைக்கு 3,500 கன அடி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இருக்கிற அந்த நிலவரத்தை எல்லாம் முழுமையா ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதையே கர்நாடகா நிறைவேற்றல. ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் கொடுக்கல. இப்ப நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறான், நாங்க அமைச்சர் ஆகும்போது நீ எங்களை சும்மா விட மாட்டீங்க, அவருக்கு என்ன வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் தெரியல. அவர் எப்ப தெரியுமா வாய்ப்பு திறப்பாரு? ஜனநாயகத்தின் படத்துல போய் பாப்கார்ன் சாப்பிடுறதுக்கு தான் அவர் வாயை திறந்திருக்காரு. அவர் வாயை திறக்கிறதே இல்லை. அவர் ரீல் போடுற அமைச்சரை தவிர ரியல் அமைச்சர் இல்லை. அவருக்கு நீர்வளத்துறை பத்தி எதுவும் தெரியாது, மேகதாதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வருவார் விஜய. அதுக்குதான் அவரை பொதுச் செயலாளர் போட்டிருக்கோம், அதுக்காக தான் அவர் அமைச்சரா போட்டிருக்கோம். காவிரியில தண்ணி வந்தா என்ன, நாசமா போனா என்ன, அதை பத்தி புஷி ஆனந்துக்கு எந்த கவலையும் இல்லை. சார் அனுபவம் இல்லை சார், அணுகுமுறையே தவறு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இது ஒரு சாதாரண குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவை நான் போய் பேச போறேன்னு சொல்றது. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நடுவர்மன்றம் அமைச்சு இது கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால போராட்டம். இது யாருக்கு வேணாலும் தெரியும். இதை விட்டுட்டு நான் போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து இப்ப ஆணையம் இன்றைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்கல்ல, அதையே அவங்க திறந்து விடல. அப்ப இது எப்படி அனுபவம் இல்லைன்றது நாட்டுக்கே தெரியும்.
ஆனா அணுகுமுறையே பைத்தியக்காரத்தனமான அறவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையினாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி கிடைக்கலன்றது மிகப்பெரிய நமக்கு வேதனைன்னா, இது வெந்த புல்ல வேல் பாய்ச்சுற மாதிரி இந்த அணுகுமுறை நமக்கு அமைஞ்சிருக்கு சொன்னாரு. நானும் படிச்சு பார்த்தேன். அவங்க ஒரு 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 ரெகுலர் டைலாக் வச்சிருக்காங்க சார். ஏதாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, கஷ்டமான கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 50 ஆண்டுகள் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு வாரத்திலே எங்கள் தளபதி விஜய் தீர்ப்பார். ஒரு வாரத்துல மேகதாத பிரச்சனைக்கு தீர்வு காண்பாராம். எப்படி தீர்வு காண்பீங்க? அதுதானே சொல்லணும்ல. மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எங்கிட்ட சொல்ல வேண்டாம், பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். யார்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி, டாஸ்மாக்ல போய் கேட்டீங்கன்னா அவரு ஒரு வாரத்துல நாங்க தனியார் மயம் ஆக்குறோமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். பழனி கோயில்ல ஏன்டா 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டைய போட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா ஒரு வாரத்துல இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவாரு பாரு. எதை கேட்டாலும் ஒரு வாரத்துல தீர்வு. 50 ஆண்டு கால பிரச்சனை ஒரு வாரத்துல எங்க தளபதி விஜய் தீர்வு காண்பார்னு சொல்றது தவிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது, தீர்வு கிடைக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.